திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே பெய்த கனமழையால் மாற்றுத்திறனாளி பெண்ணின் வீடு இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. குளத்துப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் வசிக்கும் ராதா மோகன் மாற்றுத்திறனாளி பெண் பணிக்கு சென்றபோது இடிமின்னல் தாக்கி ராதாவின் வீடு தரைமட்டமாகியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட நிர்வாகம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மணியக்காரன் பாளையம் பகுதியில் சுமார் 30 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பாதிப்படைந்துள்ளது. எனவே விடிய அரசு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கால்நடை மருத்துவமனையிலாவது போதுமான மருந்துகளை இருப்பு வைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணம் அரசு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை பெற செல்லும் கால்நடைகளுக்கு உரிய மருந்து இல்லை என்று கூறி தனியார் கால்நடை மருந்தகத்திற்கு சென்று தேவையான மருந்துகளை வாங்கி வர கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் கால்நடை வளர்ப்போர் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் புதிதாக அங்கு கால்நடை மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ள நிலையில் கால்நடை மருந்துகளை தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் என விடியாதிமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்வது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டையில் இருந்து திருச்சிக்கு தினசரி செல்லும் பேருந்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் கால்களை தரையில் தேய்த்தவாறும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பயணம் செய்து வருகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து மாணவர்களிடம் கேட்டபோது அரசு போதிய பேருந்து இயக்காததால் கூட்ட நெரிசலால் படியில் தொங்கி பயணம் செய்வதாக தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையால் சாலைகளில் அடர் பனிமூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மலைச்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இறப்பு சான்றிதழை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தற்காலிக ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். எல்லப்ப நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது மகனின் இறப்பு சான்றிதழை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய அலுவலகத்தில் உள்ள ஏ3 பிரிவு உதவியாளர் ராஜவேளை அணுகிய போது அங்கு பணியாற்றும் தற்காலிக ஊழியர் சரஸ்வதி 1500 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் விவசாயி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் அளித்த புகாரை அடுத்து ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்தபோது தற்காலிக ஊழியரை கைது செய்த போலீசார் ராஜவேல் என்பவரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாததால் மாணவர்கள் அவதியடைந்து வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலூரில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளிக்கு கட்டிடம் வேண்டும் என்று கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பள்ளிக்கூடம் கட்டித்தர ஊர் பொதுமக்கள் நிலம் வழங்க இருக்கின்ற நிலையில் விடிய அரசு முன் வராததால் அப்பகுதி மக்களே நிதி திரட்டி இரும்பு கொட்டகை அமைத்து மாணவர்களை படிப்பதற்கு உதவியுள்ள நிகழ்வு அரங்கேறி உள்ளது. கட்டட வசதி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ஊரில் எல்லாம் வசூல் பண்ணி தனியாக கட்டடம் பத்தாதனால இந்த மழை காரணமாக வெயில் எத்தனையோ பிரச்சனைனால புதுசாக நாங்களே அமௌண்ட் ரெடி பண்ணி கூரை தனியாக புதுசாக ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் போட்டுனுக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் சொந்த செலவில் போடுற அளவுக்கு கவர்மெண்ட்டு ஸ்கூலாக இருந்தும் அதை கண்டுக்காத போயினுங்கிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த இருளப்பட்டி காணியம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த தம்பதியினர் அன்னதானம் செய்யக்கூடாது என வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த கோயில் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அன்னதானம் வழங்கக்கூடாது என தடுத்துள்ளனர். மேலும் கோயிலுக்குள் நீங்கள் நுழையக்கூடாது என காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றியுள்ளனர். இதனால் தம்பதியினர் அருகே உள்ள மண்டபத்தில் அன்னதானத்தை வழங்கினர். எனவே சமூக நீதி என சொல்லக்கூடிய விடியா திராவிட மாடல் ஆட்சியில் அன்னதானம் வழங்கக்கூட சாதி மதம் பார்ப்பதாக தம்பதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி கடற்கரையில் கடத்தப்பட்ட சிறுமி கேரளாவில் மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இளைஞர் ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநில பெண்ணின் வளர்ப்பு மகளான 7 வயது சிறுமி கடந்த மே மாதம் கன்னியாகுமரியில் காணாமல் போனார். இதைத் தொடர்ந்து போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தேடப்பட்டு வந்த சிறுமி 3 மாதங்களுக்கு பிறகு கேரளாவில் மீட்கப்பட்டார். அத்துடன் கடத்தலில் ஈடுபட்ட நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் இந்திரா நகரைச் சேர்ந்த டேவிட் ஜான்சனை போலீசார் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். விடிய ஆட்சியில் போக்சோ சட்ட வழக்குகள் அதிகரித்திருப்பது பலரையும் கலக்கமடைய வைத்துள்ளது.